அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு பணியையும் எப்படி நேசித்து செய்வது என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் நித்யா கோபாலன். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு இயந்திரத்தனமான உலகங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க, எல்லாமே விரைவாக இருக்குது, துரித கதியில் எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது ஒரு நேசித்து வாழ வேண்டாமா? அது குறித்து எடுத்து சொல்லுங்கள். இப்போ வேலை, பணி, அதை பற்றி பார்க்குறோம். இப்போ மனுஷனாக பிறந்தால் 3 விஷயம் செய்யணும். முதலில் தங்கள் உடலை பார்த்து கொள்ளுதல், 2வது வாழ்வாதாரம், 3வது மேன்மை. இப்போ நீங்கள் கேட்குறது 2வது வாழ்வாதாரம், வேலை பற்றி. சிலருக்கு அவங்க பிடித்து வேலை செய்வாங்க, சிலருக்கு பிடிக்காமல் டெய்லி செய்தாக வேண்டும் என்று செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போது இதில் என்ன அப்படின்னா, நமக்கு அவசியமற்றது அவசியம் உள்ளது எது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வேலையோ ஏதோ ஒரு செயலோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இது எனக்கு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு உதவிகரமாக இருக்குது, அவசியமானது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்கிறோம். இல்லாட்டி அந்த செயலானது எப்படி இருக்கணும்னா, எனக்கு மேன்மை தரும் விதமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம செய்யும் ஒரு செயலில் இல்லை என்றால் அது தேவையில்லாத செயல். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு இன்றைய காலகட்டத்தில் இளங்கலை, முதுகலை படிச்சுட்டு அந்த பட்ட படிப்பு முடித்த உடனே அது ரிலேட்டடாக தான் வேலை செய்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் அவசியமற்றது என்று சொல்ல இயலும்? இல்லை, பெரும்பாலான மக்கள் அவர்களுக்கு பிடித்தோ அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனாலையோ அப்படி ரிலேட்டட் படிப்புக்கு தகுந்த வேலை தான் செய்கிறார்களா என்று கேட்டால் இருப்பதில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அப்படியே இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி படிப்புக்கேற்ற வேலை செஞ்சால் ரொம்ப சந்தோஷம்தான். அதுவே ஒருவேளை அவங்களுக்கு போர் அடித்தாலும் என்ன சொல்கிறோன்னா, அவசியம், சரி இது பண்ணினா தான். இன்றைக்கு மனிதர்கள் சர்வைவ் பண்ணுறதுக்கே அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போர் அடித்தா விட்டுட்டு போயிடுங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது, நாங்கள் எப்படி பார்க்குறது? இல்லை, போர் அடித்தா விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லலை. அப்போது ஒரு வேலை அதுதான் வாழ்வாதாரத்திற்கு தேவையான செயலாக இருந்தால் மட்டும் செய்துவிட்டு மேன்மைக்கான செயலை அவர்கள் மீதம் இருக்கும் நேரத்தில் செய்தால் நன்று. என்ன மேன்மையான செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்க? வேலை இருக்கும், அதுல என்ன அவங்களை என்ன மேன்மைப்படுத்தி சம்பளம் வாங்கணும்னா அவங்க தேவை. சரி, 8 மணி நேரம் அவர்களுக்கு பிடித்த தொழிலும் செய்யலாம், பிடிக்காத தொழிலும் செய்யலாம் இல்லையா? அது அவருக்குன்னு யாருக்குமே இல்லை. ஒருத்தர் சர்வை பண்றதுக்காக தான் ஒரு வேலையிலேயே சேர்றாங்க. ஆமா, அதுல பிடிக்காதுன்னு இல்லை. இல்லை, பிடிக்காதுன்னு இல்லை, அது செய்தாக வேண்டும்னு இருக்கு. சரி, 8 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சாப்பிடணும், தங்களை பார்த்துக்கணும், சுற்றுச்சூழலை பார்த்துக்கணும். இதை தவிர்த்து மீதம் இருக்கும் நேரத்தை செலவழிப்பது எப்படின்னு இருக்குல்ல, ஆக்கப்பூர்வமாகவும் செலவழிக்கலாம், மேன்மை தரும் விஷயத்திலும் செலவழிக்கலாம். என்னத்தை மேன்மை தர விஷயத்தை செலவு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அப்போ அவர்கள் என்ன எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னா, இல்லை படிச்சுட்டாரு, பட்டம் பெற்றுட்டாரு, அவர் சர்வை பண்ணுறதுக்கு, அவங்க வாழ்க்கை துணையை பார்த்துக்கிறது, அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறது, பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு வேலை செய்கிறாரு, அதில் ஊதியம் வருது, பார்த்துக்க போகிறாரு. நீங்கள் என்ன மேன்மை தரும்னா என்ன இருக்குது? இது ஸ்கில், பிழைப்பு, வாழ்வாதாரம், நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு தனி மனித இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்தோமே. ஆனால் இந்த உடல் என்ற கருவி மேன்மை அடைவதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல மேன்மைன்னு நான் எதை குறிப்பிடுறேன்னா, உயிர் வளர்ப்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம உளவியல் ரீதியாக நம்மளை நாம் மேம்படுத்தி கொண்டே இருப்பது. அதோட அது ஏன் நம்ம மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும்? அதுக்காக தான் உடல் என்ற கருவியே கொடுக்கப்பட்டது. அதனால்தான் பழைய ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாம் தியானம், தவம் மேற்கொண்டார்கள். அதுதான் எல்லா மனுஷனுக்கும் உரிய கல்வியாக இருந்தது. இப்போ அது தொலைந்து போகி நான் சம்பாதிச்சிட்டேன்னா, குடும்ப குட்டியெல்லாம் பார்த்துட்டேன்னா, இப்போ நான் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற பேரில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாளை கழிச்சிடுவேன். இப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கு. இங்கே எந்த வித மனிதனை சார்ந்த அப்கிரேடேஷன் இந்த இடத்துல இல்லை. அதுதான். அதற்கு இயற்கையோடு இணைதல்,
தியானம் செய்ய வேண்டும். நான் ஏன் பிறந்தேங்கிறத ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும். பர்பஸ் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? முதல் அடிப்படையாக இயற்கையோடு இணைய வேண்டும். இயற்கையோட இணையம்னா என்ன பண்ணணும்? பஞ்சபூதங்களோடு அவர்கள் தங்களது உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படின்னா, முடிந்த அளவுக்கு பஞ்சபூதங்களோட கனெக்ஷனில் இருப்பது. அதாவது அடைப்பட்ட கான்கிரீட், நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அடைப்பட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. ஓகே, முடிந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு தகுந்தாற் போல அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கிறார்கள் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் பட்டு புடவை இருக்கு, அதை நம்ம உடுத்தும் போது இந்த அடிக்கிற வெயிலாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்? வேர்க்கும். உடனே அவங்களுக்கு ஏசி தேவைப்படும். அப்போது அது சூழ்நிலைக்கு ஏற்ற உடையும் அல்ல, அது சுற்றுச்சூழலுக்கான ஆடையும் இல்லை. அது ஆடம்பரத்திற்காக கொண்டு வரப்பட்டது. அது இப்போது அப்போ ஏசியில் இருந்தால் வியாதி வரும், அதுக்கு மருந்து மாத்திரை செலவாகும், அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது என்ன நடக்குது இந்த இடத்துல? அவசியமற்ற ஒரு பட்டுப்புடவையிலிருந்து ஆரம்பிக்குது விஷயம். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இயல்பாகவும் இயற்கையோடு ஒன்றிய ஒரு காட்டன் போட்டுட்டு சிம்பிளாக சொஃபஸ்டிகேட்டடாக இருந்துட்டாலே பாதி விஷயங்கள், பாதி பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்கிற நியூஸில் கூட ஆடம்பரத்திலிருந்து ஆரம்பித்த பிரச்சனை தான் அதுவும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன இவ்வளோ பணம் இருக்குது, அப்புறம் ஏன் பிரச்சனைனா, அதிலிருந்து ஒரு பேராசை வருவது, அதிலிருந்து பிரச்சனை தான் நிறையா வருது. அப்போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் இருந்தால் மட்டும் அவர்கள் நான் இயற்கையோடு இருந்துக்கிறேன், எளிமையாகவும் நல்ல விதமாகவும் வாழ்க்கையை கடத்த வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அதிகம். இல்லாட்டி கண்டிப்பாக மற்றவர்கள் அனைவரும் உடலாலும் மனதாலும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பது உறுதி. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு மனிதன் ஒரு இணக்கமான வாழ்க்கையை, அதாவது ஜாய்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த இயற்கைக்கு முரண்பட்ட செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை அவங்க சொல்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, இப்போ இயற்கை ரொம்ப இதாக இருக்கும்பொழுது நம்ம செயற்கையாக பழகிக்கிறோம். அப்படியே செயற்கையாக பழக முடியுமா அப்படின்னா பழகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏசி 24/7 அப்படி பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, இன்டோர்லேயே இருந்துட்டால் நம்மளோட உடல் அமைப்பு நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய சிஸ்டத்தோடு அடாப்ட் ஆகாது. அப்போ நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது ஒரு கருத்து. அதை விட சம்பாதிங்க, வாழ்வாதாரத்துக்கு பொருள் தேவைதான், ஆனால் அது உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த மேன்மைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னை உணர வேண்டும். ஒரு எந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டோம், பிள்ளையை பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா போகக்கூடாது. அப்போ நீங்கள் உங்களை உணர்ந்து உங்களை சார்ந்தவர்களையும் மகிழ்வித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதாவது எந்த பணியையும் நம்ம உணர்ந்து செய்தால் இந்த மகிழ்வு அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கும் என்பதை அழகாக எடுத்து வைத்தாங்க. அந்த வகையில் இணக்கமாக பணியினை செய்வது, அதாவது அதில் வேறுபடக்கூடாது. ஒரு செய்யும் பொழுதே அதுக்கும் நமக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஒரு நெருடலோடு செஞ்சால் அதில் ஒரு போராட்டமாக இருக்கும். அதே அதை நேசித்து செய்யும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்வும் இருக்கும், நேரம் போகிறதும் தெரியாது.